இன்னைக்கு வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன்ல வந்துட்டு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மூலமா நம்மளோட டேட்டாஸ கரெக்ஷன் பண்றதுக்கான அந்த நியூ அப்டேட் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கரெக்ஷனா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் எண்ட வந்து கரெக்ஷன் பண்ணணும். அது வந்து எனக்கு தப்பா இருக்குது. இதுக்கு என்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும்? இத பத்தி வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட் ஆஃப் எண்ட வந்து ஆன்லைன்ல எப்படி நம்ம ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட்டையும் இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு மேனேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேசிக் டீட்டெயில் இன்னுமே இருக்க தான் செய்யுது. இந்த மூலமாக என்ன யூஸ் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேசிக் டீட்டெயில் மூலமாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வந்து 3 இயர்ஸ்க்கு உள்ளே வந்து கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த பேசிக் டீட்டெயில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணலாம். மற்றபடி 3 இயர்ஸ்க்கு மேலே உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது வந்து கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த கம்பெனியோட டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் பண்ணணுமோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடியை இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கெட் டீட்டெயில் வந்து கொடுத்துட்டேன். கெட் டீட்டெயில் கொடுத்ததுமே நமக்கு வந்து எந்த டீட்டெயிலை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து டேட் ஆஃப் எண்டை தான் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறோம். டேட் ஆஃப் எண்டை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் பேஜில் வந்து நேஷனாலிட்டியை வந்து அப்டேட்டட் பண்ணாமல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி நேஷனாலிட்டியில் இந்தியன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் பண்ணணும்னா இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஜாயினிங்கை கரெக்ட் பண்ணணும்னாலும் சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கரெக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடி நேஷனாலிட்டியை வந்து அப்டேட்டட் வந்து பண்ண சொல்லும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்து நேஷனாலிட்டியை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் லிவிங்கோட ரீசன், ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இதில் என்னோட கரண்ட் டேட் ஆஃப் லிவிங் எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் லிவிங் பிஎஃப்ல வந்துட்டு அப்டேட்டட் வந்து பண்ணுறேன். இதுக்கு வந்து இந்த எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டேட்டை நீங்கள் இதில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டை இதில் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு 30/1/2023 தான் நான் வந்து ரிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கேன். அதே ரீசனை இபிஎஸ்ஸுக்கும் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. அதே டேட்டா இங்கேயும் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டேட் ஆஃப் எண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அப்படியே வந்து தள்ளி நான் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து பண்ணிவிட்டு அடுத்தது கீழே கொடுத்துருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்ததுமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனாலிட்டியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகும். நீங்கள் ஒருவேளை இதை வந்து செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து போகாது. இப்போ அதை லைவாக காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுக்குறேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நேஷனாலிட்டியை செலக்ட் பண்ணலை. செலக்ட் நேஷனாலிட்டி அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிலீவ் ஆனதுக்கான 3 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணுறது வந்து நமக்கு அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னதும் ஸோ ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எல்லோரும் நினச்சிருப்போம். பட் இங்கேயும் நிறையா ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிலீவிங் டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 3 டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் போதும். அப்படி இல்லைனா தான் அடுத்த 2 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து போகாது. அதே மாதிரி இதில் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 MBக்கு உள்ளே இருக்கணும். அதுவும் PDF ஃபார்மெட்டில் இருக்கணும். நீங்கள் வந்து இந்த ரிலீவிங் டாக்குமெண்ட் என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே PDF ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது 2 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து அப்லோட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீவிங் ரீசனுக்கான டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலீவ் ஆகும்போது ரிசைன் லெட்டர் வந்து எழுதி கொடுத்துருப்பீங்க. அந்த ரிசைன் லெட்டர் ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்போ நான் வந்து ரிசைன் லெட்டரை வந்து மாற்றணும், வேறு
டாக்குமெண்ட் இதில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும். மறுபடியும் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் இருந்ததுன்னா நம்ம டேட் ஆஃப் எண்டை கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசைன் லெட்டர் வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினேஷன் லெட்டர் யூசஸ் டு த எம்ப்ளாயி, இந்த லெட்டர் இருந்ததுனாலும் அதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஆர் எனி அதர் டாக்குமெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மெயின்டைன் அண்டர் எனி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லேபர் ஆக்ட். ஸோ அந்த இது இருந்ததுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேஜ் ஸ்லிப்பு இல்லைனா சேலரி ஸ்லிப் இருந்ததுன்னா அதையும் அப்லோட் பண்ணலாம். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபைனல் லெட்டர் அது இருந்ததுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் லெட்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ரிசைன் லெட்டரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அப்லோட் கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு இந்த 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லுது. இந்த 2 டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். உங்ககிட்ட 3 டாக்குமெண்ட் நீங்கள் ரிசைன் பண்ணுறதுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே சேஞ்சஸ் ஆயிரும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். அடுத்தது ரிசைன் லெட்டர் நம்ம செலக்ட் பண்ணதுனால அது வந்து லாக் ஆயிரும். நம்ம அதை செலக்ட் பண்ண முடியாது அகைன்ஸ்ட். அடுத்தது வந்து டெர்மினேஷன் லெட்டர் யூசஸ் பை த எம்ப்ளாயி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வச்சுக்கலாம். இல்லைனா சேலரி ஸ்லிப் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட சேலரி ஸ்லிப்பை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதையும் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இது எக்ஸாம்பிளுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். பட் நான் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் இதில் அப்லோட் பண்ணலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ அப்லோட் கொடுக்க பாருங்க. இப்போவும் அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகாது. ஏன்னா தேர்ட் டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் பண்ணலை. ஸோ இது அப்லோட் பண்ணணும். அடுத்தது தேர்ட் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 3 டாக்குமெண்ட்டுமே அப்லோட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்லோட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி 3 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லைனா மூவ் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ப்ரிவ்யூ வந்து இதில் வந்து பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட் ஆஃப் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது 30/12/2022. அதை வந்து பார்த்தீங்கன்னா 30/1/2023 நான் வந்து ஒரு மாதத்துக்கு தள்ளி அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி வந்து நம்ம அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம் இந்தியன் அப்படிங்கிறது, அதுவும் இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வியூ ஆல் அப்லோடு டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. கிளியராக இல்லை அப்படின்னா வேறு நல்ல கிளியராக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2யும் டிக் பண்ணி விட்டுட்டு கேட் டு ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து இப்போ தான் வந்திருக்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே கரெக்ஷன் பண்ணக்கு ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு 1 வீக் போகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த கரெக்ஷனாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் இப்போ பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகாது. ஏன்னா இந்த அப்டேட் வந்து இப்போ தான் வந்திருக்குது. ஸோ இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது, இல்லை ஓடிபி எரர் வந்து காமிக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு நியூ அப்டேட் வருதுன்னா அது வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கரெக்ஷன் வந்து போடுங்க. கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்வஸ்ட் வந்து சப்மிட்டட் ஆயிரும். உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட டேட் ஆஃப் எண்ட் வந்து கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களோட டாக்குமெண்ட் வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நான் கெட் ஓடிபி கொடுத்தாலும் இது வந்து ப்ராசஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான். ஏன்னா இதில் வந்து எரர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா unable to retrieve the OTP, ப்ளீஸ் ட்ரை அகைன்ஸ் லேட்டர், செக் யூ எக்ஸீடிங் டு த ஓடிபி லிமிட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஓடிபி லிமிட் வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. நிறைய டைம் ஓடிபி எடுத்துட்டோம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை இது வந்து ப்ராசஸ் ஆச்சுது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை இது மாதிரி எரர் வருது அப்படின்னா ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து அப்டேட்டட் ஆகும். எல்லா விதமான கரெக்ஷனுக்கும் கண்டிப்பாக 3 விதமான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 1 வீக் போயிருச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சிங்கிள் டாக்குமெண்ட்டை வச்சும் கரெக்ஷன் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி நம்மளோட டேட் ஆஃப் எண்டை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுறது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டான டாக்குமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டேட் ஆஃப் எண்டை ஆன்லைன்லேயே நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.